திரு புகழேந்தியும் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கிறார். திரு டிடி விதிநகரனுடைய ஆதரவாளர். திரு புகழேந்தி, இப்போ ஓபிஎஸ் அணி போல முதலமைச்சர் தலைமையிலான அணியும் கூட என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, திருமதி சசிகலாவுடைய நியமனமும் சர்ச்சைக்குரியது அப்படிங்கிற நிலைப்பாடை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனும் கூட அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலையோ அது பற்றிய கேள்வி வரும்பொழுதோ அது ஒரு டிஸ்பியூட்டட் விஷயமா தான் பார்க்குறாங்க. திரு புகழேந்தி, என்ன சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அப்படியே இல்ல, பொதுச் செயலாளர் நியமனம் டிஸ்பியூட்டட் விஷயமா ஓபிஎஸ் அணியால மட்டும் இல்ல இபிஎஸ் அணியாலையும் பார்க்கப்பட்டு வருதோ, இன்னும் அந்த நிலைப்பாட்டு அவ்வளவு தெளிவா எடுத்துடல, பட் அந்த திசையில போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கை மூலமா நமக்கு தெரிய வருது. திரு புகழேந்தி, அமைச்சர்கள் அங்கே திடீர்னு போய் இப்போ எனக்கு கிடைத்த தகவல் படி பல அமைச்சர்களுக்கு அந்த லெட்டர் என்னன்னே தெரியாதான். இப்ப நான் விசாரித்த வரை சில அமைச்சர்களுக்கு கடிதம் என்னவென்றே தெரியாது. திடீர்னு எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு அமைச்சர்களுக்கு இங்க அதிகாரம் இல்லை, அமைச்சர்களுக்கு ஆட்சி கட்டிலே ஆட்சி நடத்ததான் அதிகாரம் இருக்கிறது. முடிவெடுக்க வேண்டிய இடத்திலே இருப்பவன் பொதுச் செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. ஒன்றிய கழக செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது. திரு புகழேந்தி, அமைச்சர்கள்லாம் இதுல சரியா கன்சல்ட் பண்ணலங்கிறீங்க. அப்படின்னா அந்த அமைச்சர்கள்லாம் இந்த முடிவுக்கு உடன்படலையா, வெளியில ரிவோல்ட் பண்ணுவாங்களா, இந்த கருத்தை மறுப்பாங்களா? எப்படி சட்டமாகும்? நான் தெரியாமல் கேட்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி சட்டமாகும்? இல்ல, இப்ப அமைச்சர்களுக்கெல்லாம் இதுல இசைவில்லைன்னு நீங்க சொல்றீங்க. முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முடிவுல அவங்க இந்த கருத்தை கருத்தை பதிவு செய்வாங்களா, ரிவோல்ட் பண்ணுவாங்களா? அமைச்சர்கள் கடிதத்தை அங்கதான் ஓபன் பண்ணாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அனைத்து அமைச்சர்களுக்கும் தெரியல. அவர் முதலமைச்சர் அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள, நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள, இன்னும் நான் வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறேன், டெல்லியிலே வெஞ்சாமரம் வீச டெல்லியிலே இருக்கின்ற முதலாளிக்கு போய் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த இரவு நாங்கள் பன்னீர்செல்வத்தோடு விட்டோம், தினகரனை நீக்கிவிட்டோம் என்று டெல்லியிலே போய் சரண்டர் ஆகி அவங்களுக்கு போய் பதில் சொல்ல வேண்டிய கால சூழ்நிலை. இப்படிப்பட்ட முடிவை அவர்கள் 30-40 பேர் சேர்த்து எடுத்திருக்கிறார்கள். அது முடிவாகாது. அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்.